வெல்கம் டு கவின்ஸ் விலாக். இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? இது செவ்வாய்க்கிழமை நைட்டு சப்பாத்தி கேட்டிருந்தாங்க, அதனால் நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாமா? கடலைப்பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக போட்டுட்டேன். அது தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் குருமா பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாகும். பிணைஞ்சி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு லவங்கம் 2 பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போகட்டோன்னு தக்காளி போட்டு வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு உப்பு மிளகாய் பொடி சேர்த்து திக்கான பதத்துக்கு குழம்பு கூட்டி வச்சிடலாம். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நைட்டு செய்கிறோன்றதால காலையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.